12 வருடங்கள் ஆகிறது. 12 வருடங்களாக நாங்கள் ஆதரவற்ற முதியோர்களை நாங்கள் வைத்து பராமரிப்பு செய்து வழிநடத்தி வருகிறோம். உங்கள் நாட்டில் உள்ள அன்பர்கள் நண்பர்களுடைய உதவியினால தான் இந்த முதியோர்கள் நடக்குது. நீங்கள் மாதிரி இன்னும் உதவியெல்லாம் நிறையா செஞ்சீங்கன்னா இந்த முதியோர்கள் இப்போ 27 பேர் இருக்கிறது 30 பேர் 40 பேராக மாத்திரக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. இடம் இருக்குது, கட்டில் இருக்குது, மத்தை இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த முதியோர்களுக்கு நாங்கள் வெளியே யாருக்கிட்டையும் போய் எதுவும் வாங்குறதில்லை. நீங்களாக எங்களுக்கு கொடுத்து அனுப்புறது, கொண்டு வந்து கொடுக்கறது, கேபி பண்ணுறது, இந்த மாதிரி பொருள் உதவி, நிதி உதவி, அரிசி பருப்பு, எண்ணெய் சர்க்கரை எல்லா பொருளும் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்கறது வாங்கி நாங்கள் நிறைய இதை செயல்படுத்துகிறோம். நாங்கள் வெளியே போய் 12 வருஷம் நான் யாருக்கிட்டையும் இன்னும் கையாந்தி பணம் வாங்கலை. இங்கே கொண்டு வந்து கொடுக்குற பணத்தையுமே வள்ளலார்கிட்ட வச்சிருன்னு சொல்கிறேன். எல்லோரும் வள்ளலார்கிட்ட வச்சுட்டு போகிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. இப்போ நீங்கள் உறவுகளாக எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலை ஜீவகாரணியம் பண்ணதுனால உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் எல்லா சுகம் மட்டும் பெருவாள் வாழ்வோன்னு உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் எல்லா சுகம் பெற்று பெருவாள் வாழ்ந்து வருஷம் எங்களுக்கு ஜீவகாரணியம் பண்ணி ஏதாவது இன்னும் உங்கள் வீட்டுகளில் இந்த குழந்தைகள் பிறந்த நாள், கல்யாண நாள், நினைவு நாள், இந்த மாதிரி நாளைகளில் நீங்கள் ஒரு வேலை எங்களுக்கு அன்னதானம் போட்டிங்கன்னா இது இன்னும் சிறப்பாக இருக்குது. மத்தியான சாப்பாட்டுக்கு 3000 ரூபா வாங்குகிறோம். காலை மாலை 2000 ரூபா வாங்குகிறோம். இந்த பிறந்தநாள் உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உதவி கணக்கு 50,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்கன்னு கேட்கல. இந்த பிறந்த நாள், கல்யாண நாள், நினைவு நாளுக்கு ஒரு வேளை சோறு ஓட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த பணத்தை வச்சு நாங்கள் இதை நல்லா ரன் பண்ணுவோம். எல்லாரும் எல்லா சுகம் பெற்று பெருவாள் வாழ்வான்னு வாழ்த்துமே வாழ்க்கை. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. பேசிட்டான்.